நீங்க எப்பப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ, எப்பப்போ டைமை வந்து வேஸ்ட் பண்றீங்களோ, இப்போ வந்து ஒரு இடத்துல வந்து இப்போ டிவி பார்க்குறாங்கன்னு சொல்றீங்க. டிவி பார்க்கும்போது கம்முன்னு தான் இருப்பாங்க. டிவி பார்க்கும்போது கை தட்டுவாங்க, அதை பண்ணுவாங்க, இதை பண்ணுவாங்க, 4 அடிக்கும்போது கை தட்டுவாங்க, 6 அடிக்கும்போது கை தட்டுவாங்க, இந்த மாதிரி பண்ணுவாங்க, இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணுவாங்க. அப்போ முத்திரை பிடிக்க முடியாது. இதே மாதிரி வேற ஏதாவது படம் பார்த்துட்டு இருக்காங்க, அது பண்ணிட்டு இருக்காங்க, இது பண்ணிட்டு இருக்காங்கன்னா, எப்பயுமே எந்த நிமிஷமும், எந்த நேரமும் நீங்க பிடிக்க வேண்டிய பர்ஃபெக்ட்டான முத்திரை எதுனா ஆதி முத்திரை. இந்த முத்திரையை பிடிக்கணும். ஏன்னா பிறந்த உடனே நம்ம பிடிச்சது இதான். பிறக்கிறதுக்கு முன்னாடி வயித்துல இருக்கும்போது இதை தான் நம்ம பிடிச்சிருக்கோம். அதனோட வெளிப்பாடு தான் வெளில வந்தோடனே இதை பிடிக்கிறோம். என்ன? அப்போ பிறக்கிறதுக்கு முன்னாடி கருவறையில பிடிச்சது தான். அப்போ இந்த முத்திரை வந்து நாம காற்றா பிறக்கிறதுக்கு முன்னாடி இருக்கும்போது இந்த முத்திரை தான் நம்மளை வந்து செயல்படுத்தும். அப்ப நம்ம காற்றை இயக்கிறது இந்த முத்திரை தான். அதனால இந்த ஆதி முத்திரையை எப்ப வேணாலும், எந்த டைம் வேணாலும், எந்த நிமிஷம் வேணாலும் பிடிக்கலாம். இதை பிடிக்க உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாயிட்டே இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதுக்காக தான் இந்த பிடி சொல்லுவாங்க. இதை பிடிக்க நோய் எதிர்ப்பு சக்தி ரொம்ப அதிகமாகும். ரொம்ப அதிகமாகும். அதே மாதிரி மூச்சு காத்தான அந்த வாசி கொஞ்சம் கொஞ்சமா சுத்தப்படும். மூச்சு காத்துல இருக்கக்கூடிய அந்த வாசி மந்திரமும் தெரிஞ்சு நீங்க ஜெபம் பண்ணும்போது, இந்த ஆதி முத்திரையில மூச்சு காத்துல இருக்கக்கூடிய அணுக்கள் எல்லாம் சீரமைக்கப்படும். அப்ப அணுக்கள் சீரமைக்கப்படும் போதுதான், எப்பயுமே மூச்சு காத்துல இருக்க அணுக்கள் சீரமைக்கப்படும் போதுதான், உங்க உடம்புல செல்லும் சீரமைக்கப்படும். செல்ஸ் எல்லாம் திரும்ப திரும்ப மாறும். அந்த காற்றுக்கு ஏற்ப மாறிக்கிட்டே வரும். இதுதான் விதி. அதனால வந்து இந்த முத்திரையை பிடிக்க உடலும் சீராகும், வாசியும் சீராகும். இந்த முத்திரையை நீங்க எப்பப்போ ஃப்ரீயா இருக்கீங்களோ அப்பலாம் பிடிக்கலாம். அப்பலாம் பிடிச்சீங்கன்னா ரொம்ப நல்லது.